ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன பொண்ணு உன்னை இப்படி படுக்க வச்சுட்டாளே. நீங்கெல்லாம் ஒரு ஆம்பளை, உங்களுக்கு எல்லாம் ஒரு மீசையா? இல்ல மாமா, நான் எதிர்பார்க்கல இப்படி நடக்கும்னு. வேண்டாண்டா, இதோட விட்டுருவோம். என் தங்கச்சி கொடுத்த வாக்கம் வீணா போயிடும். டேய், உனக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருந்தா ஐயோ நினைச்சு பார்க்கவே எனக்கு திக்குன்னு இருக்குடா. வேண்டாண்டா. முடியாது மாமா, உங்களுக்காக இதுல நான் ஈடுபட்டேன். ஆனா இப்போ அது என் பர்சனல் சேலஞ்ச் ஆயிடுச்சு. அவஹோ, கதை இப்படி மாறுதோ? போற போக்க பார்த்தா அவ காலில் நீ போய் விழுந்துருவ போல இருக்குதே. ஓகே ஓகே, எப்படி இருந்தாலும் கணக்கு ஒண்ணுதான். அடே அசோகா, நீ சக்கரவர்த்தி இல்ல, சரி சாதாரண அசோக பையன். சரிங்க. நான் சொல்றது நீ கேட்கணும். சரிங்க. இந்த பேண்டேஜ் இவனுக்கு பத்தாது. சரிங்க. உடம்பு பூரா பேண்டேஜை சுத்தி விடு. சரிங்க. பெரிய விபத்து நடந்த மாதிரியா இருக்கணும். இத வச்சு அவளை நான் அலற வைக்கிறேன். டிஸ்கோ டான்சர் மோட்டார் பைக்ல போறப்போ உன்னுடைய கார்ல டேஷ் பண்ணி ஆக்சிடென்ட் பண்ணிட்டியாமே. ஆக்சிடென்டா? நானா? பின்ன நானா? போலீஸ் டிபார்ட்மெண்டே உன்னை தேடுதே. போலீஸ் தேடுதா? போலீஸ் தேடாம கார்ப்பரேஷன் பில் கலெக்டர் தேடுவான். நோ நோ, அப்படி எதுவும் நடக்கல அங்கிள். வேணும்னா நம்ம காரை பாருங்க, ஒரு சொட்ட கூட இருக்காது. அவனை போய் பார். உடம்பெல்லாம் சொட்ட போட்டு பட்ட பட்டியா பேண்டேஜ் போட்டு சொரணம் இல்லாம படுக்க வச்சிருக்குது. ஆஸ்திரேலியாவில இருந்து இன்ஜெக்ஷன் வரணுமா? அது எப்ப வர்றது, எப்ப போடுறது, எப்ப சொரணம் வர்றது? He is very good boy. அவன் மறுபடியும் வந்து டிஸ்கோ ஆடுவான்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. அங்கிள், சத்தியமா நான் மோதல. என்ன நம்புங்க அங்கிள். போலீஸ் டிபார்ட்மெண்ட் நம்பணுமே. அவங்க சாட்சிய பலமா வச்சிருக்காங்க. அந்த கட்டவண்டிக்காரன் முனியாண்டின் கையெழுத்து போட்டு அது மேல கை நாட்டி வச்சிருக்கான். அங்கிள், அதெல்லாம் போய். நீ கவலைப்படாதம்மா, எல்லாத்தையும் நான் ஓகே பண்ணிட்டேன். ஆனா அந்த ராஜா பையன் இருக்கானே, ரொம்ப நல்லவம்மா. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உன்னை காட்டியே கொடுக்கல. எல்லா தப்பும் என்னதுதாங்கன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்திருக்கான். அவன் சீக்கிரமா குணம் அடையணும்னு சொல்லி 1000 தெய்வங்களை வேண்டிக்கம்மா, வேண்டிக்கோ. அங்கிள், இப்ப அவர் எங்க இருக்காரு? ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல்ல சொட்ட தட்ட முடியலையா, அதனால நம்ம டாக்டர் எம்.எஸ். சண்முகம் இருக்காரு, அவருடைய நர்சிங் ஹோம்ல சேர்ந்து இருக்கிறான். வாங்கம்மா வாங்க, அடிமேல் அடி வச்சு வாங்க. பையனுக்கு அதிர்ச்சின்னா தாங்காது. வாங்க உட்கார். இப்ப எப்படி இருக்காரு? இப்ப பரவாயில்லைங்க. டாக்டர் இவன் பொழைச்சுப்பான்னு சொல்லிட்டாருங்க. பாத்தீங்களா? ஐயோ, இப்படி வலியில துடிக்கிறாரு. டாக்டர் கிட்ட சொல்லலையா? சொல்லணும்னு தான். ஆனா டாக்டர் இங்க இல்லைங்க, வெளியே போயிருக்காரு. வரத்துக்கு 10 நிமிஷம் ஆகுங்களா. ஆனா போறதுக்கு முன்னால ஏதோ பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு போனாரு. அது தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. அக்கா முருகா, பாருங்க. ஏதாவது சாப்பிட்டாரா? சாப்பாடா? தொடப்படாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அவன் பல்லுல பச்சை தண்ணி கூட படல. சுருக்கமா சொல்ல போனா அவன் கண்ணே துறக்கல. அம்மா பாத்தீங்களா, இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஐம் சாரி, விளையாட்டு வினை ஆயிடுச்சு. ஜுரம் இருக்கா? ஜுரமா? பயங்கரம் இல்ல? ஜில்லுன்னு இருக்கே. எது? அது வந்து நான் இவ்வளவு நேரம் ஐஸ வச்சிருந்தேன், இப்பதான் எடுத்தேன். அதான் ஜில்லுன்னு இருக்கு. நீங்க வேணா உங்க கைய அப்படியே வச்சு பாருங்க, சூடு தெரியும். காமாட்சியே, மீனாட்சியே, என் காதல் உன் சாட்சியே. கண் பாரம்மா என் தேவியே, என் நெஞ்சில் உன் ஆட்சியே. நான் கண் மூடினால் அதில் உன் தோற்றமே, நான் கண் மூடினால் அதில் உன் தோற்றமே, என் கல்யாண மேடைக்கு நீ வேணுமே. காமாட்சியே, மீனாட்சியே, என் காதல் உன் சாட்சியே. கண் பாரம்மா என் தேவியே, என் நெஞ்சில் உன் ஆட்சியே.
காமாட்சியே மீனாட்சியே என் காதல் உன் சாட்சியே கண்டு தோளில் சேரும் காலம் இன்று மாலை வேளை பாவை கண்டு தோளில் சேரும் காலம் இன்று காமாட்சியே மீனாட்சியே என் காதல் சாட்சியே கண் பாரம்மா என் தேவியே என் நெஞ்சில் உன் ஆட்சியே நான் கண் மூடினால் அதில் உன் தோற்றமே நான் கண் மூடினால் அதில் உன் தோற்றமே என் கல்யாண மேடைக்கு நீ வேணும் காமாட்சியே மீனாட்சியே என் காதல் சாட்சியே மடையா ஏண்டா கீதா போயிட்டாளா? யாரு? கீதா. அவ போய் 1 மணி நேரம் ஆச்சு. ஹாய் அங்கிள். ஹாய் ஹாய் ஹாய். நெருப்பு கோழி மாதிரி நடக்காதடா. என்ன டயர்டா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. தினம் 5 மைல் நடந்தா உடம்புக்கு ஆரோக்கியம்னு உங்க அப்பா அல்ப சொன்னா சரின்னு நடந்தேன். இங்க என்னடா கீழே முட்டியினுடைய கீழே கிழிஞ்சு போச்சு. உங்களை ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேன். என்னன்னு? ஆமா, உங்க சேலஞ்ச் என்ன ஆச்சு? 3 மாசம் முடியுது, ஒரு சிம்டமும் காணோம். இன்னும் பேலன்ஸ் 3 மந்த்ஸ் இருக்கு. நான் மனசு வச்சா 3 நிமிஷத்துல முடிப்பேன். கொஞ்சம் பரிதாபப்படுறேன். மாமா. என்னம்மா? அன்னைக்கு உணர்ச்சி வசப்பட்டு சேலஞ்ச் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப காஸ்ட்லியான சேலஞ்ச். பென்ஸ்க்கு அண்ணன் சும்மாவா? இட்ஸ் நாட் டூ லேட். நீங்க சரின்னு சொல்லுங்க, நான் விட்டு கொடுத்துறேன். உங்களை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு.
என்ன கீதா சொல்லாம வந்துட்ட? கீதா, லாட்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் என்ன சுத்துறாங்க, பட் நான் உன்னை சுத்துறேன். கீதா, ஐ லவ் யூ. கீதா, ஒரு வாட்டி ஸ்வீட்டா உன் வாயால ஐ லவ் யூ சொல்லக்கூடாதா? ப்ளீஸ். பொம்பளை அவளை அடி பாவி, இப்படி அடிச்சிருக்காளே, இனிமே என்ன பண்றது? அவ்வளவுதானா? விட்டுருவோமா? எங்களுக்கு என்ன ரோஷம் இல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா? அடிச்ச கையாலே அணைக்க வைக்கல. நான் அசோக் இல்ல மாமா. செருப்பால் அடி. எவன் இருக்குடா மாமா நானு? சரி சரி விட்டுருவோம். இந்த முன்கோபக்காரங்க இருக்காங்களே, அவங்களை எப்படியும் வழிக்கு கொண்டு வந்துடலாம். அதுக்கு எங்கிட்ட ஒரு அருமையான பிளான் ரெடி. எப்படி சொல்றேன். இந்த சைக்காலஜி படி சொல்லணும்னா கொன்னுடுவேன். இந்த சைக்கோ சாம்புக்கே சொல்லி தரியா? பிளான கொஞ்சம் விவரமா சொல்லுடா. நாளைக்கு சீகோ கிளப்ல ஒரு அருமையான ப்ரோகிராம். அதுக்கு உங்க மாமா கீதாவை கூட்டிக்கிட்டு வரணும். இந்த டான்ஸ் எல்லாம் அவளுக்கு பிடிக்காதேடா. ஐய, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவளை கூட்டிக்கிட்டு வர்றது உங்க சாமர்த்தியம். ஓகே. சாம்பசிவம் அமோகமா ஆரோக்கியமா தீர்காயுசோட இருக்கணும். நான் மட்டும் என்னப்பா, எல்லாரும் தீர்காயுசா இருப்போம். வாங்க போலாம். அப்பா, அந்த பையனை பாத்தீங்களா? இவ்வளவு பக்தியா இருக்கா. யாரு கற்பூரம் காமிச்சாரு? அவரா? டேய், அவர் குருக்கள்டா. என் பக்கத்துல நின்னுட்டு இருந்தானே ஒரு பையன், அவனை சொல்லுது இது. ஆமா மாமா, இந்த வயசுல அதுவும் இந்த காலத்துல ஆச்சரியமா இல்ல? ஆச்சரியம் தாமா. அந்த பையன் முகத்தை பாத்தியா? தெய்வக்கலை அப்படியே டான்ஸ் ஆடுது. அதனாலதான் அந்த காலத்துல ஆலயம் தொழுவது சாலவும் நன்றென்று ஔவையார் சொன்னார். ஆமாண்டா, அந்த காலத்துல கடவுளை பார்த்து மனுஷன் பயப்பட்டான், நல்லபடியா இருந்தான். இப்போ மனுஷனை பார்த்தே மனுஷன் பயப்படுறான், அதான் உருப்பு இல்ல. 100% கரெக்ட். குழந்தையில இருந்தே பக்தி ஊட்டி வளர்த்தா எதிர்காலத்துல நல்ல மனுஷன் உருவாக்குவான். ஃபார் எக்ஸாம்பிள் வீர சிவாஜி, மகாத்மா காந்தி, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். என்ன மாமா சொல்றீங்க? கரெக்ட். தேர் யூ ஆர். அப்பா, என்ன என்னமோ நடந்து வந்தது முட்டியெல்லாம் நவுது. அப்படி மண்டபத்துல உட்கார்ந்து பேசுமா? உன்னை ஒரு இடத்துக்கு இழுத்துக்கிட்டு வர யோகியதை கிடையாது. ஏண்டா, வரும்போதே கொண்டித்தோப்பு கோமணசுவாமி தைலத்தை கைவசம் கொண்டாந்து இருக்கலாம்ல, தடை விட்டு இருப்பல்ல. இப்ப இல்ல இல்ல, சும்மா பிடிச்சாவது விடுவா. என்ன முட்டியெல்லாம் கட்டி கட்டியா வீங்கி இருக்கு? வீக்னஸ் தான். ஆமா, பர்த்டே சிம்பிளா அர்ச்சனையோட முடிச்சிட்டியா? பாத்தி கீட்டி கிடையாதா? உண்டுடா, அல்ப பக்கி. ஹோட்டல் பல்லவால பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி இருக்கிறேன். டேபிள் ரிசர்வ் பண்ணிட்டேன். அப்ப சாப்பாடு? சாப்பாடா? உண்டுடா, டேபிள் காத்தியா உன்னை சாப்பிட சொன்னேன். அடே, இந்த பல்லவா ஹோட்டல நான் பார்த்தது இல்லடா. பார்க்க போற பார்.